ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இனிய காலை வணக்கம். திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக நாம் சுவைத்து வருகிறோம். இன்று திருவாசகத்தின் 8வது பகுதியில் உள்ள திருவம்மானையின் 15வது பாடலை பாடவிருக்கிறோம். இறைவன் கருணையே உருவானவன், நல்லவர்களுக்கு சோதனை தந்து புடம்போட்ட தங்கமாக்குவான், தீயவர்களுக்கு தண்டனை அளிப்பான். அந்த தண்டனையில் இருந்து யாருமே தப்ப முடியாது. இப்படித்தான் தக்கன் என்பவன் யாகம் செய்தான். அதற்கு இறைவனை அழைக்காமல் மற்ற தேவர்களை அழைத்தான். சிவபெருமானையே அழைக்கவில்லையே, நாம் போகலாமா என்று நினைக்காத தேவர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்குரிய அவிர்வாகத்தை பெற்றார்கள். அதில் சந்திரனும் ஒருவர். யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரையும், அன்னை பார்வதி உட்பட, இறைவன் அவர்களுக்கு தண்டனை வழங்கினார். இறைவன் தான் தலைவன் என்பதை உணர்த்த இப்படி தண்டனை வழங்குகிறான். இறைவன் அழகிலா விளையாட்டு உடையவன். அவன் அன்பின் உருவம்தான். ஆனால் தீய சக்திகளை அழிக்க அவன் ஆயுதம் ஏந்துகிறான். இதை மனிதர்களுக்கு எப்படி விளங்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவன் கையில் ஆயுதங்களும் தரித்து அவனுடைய உருவங்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த நிகழ்வு, மேற்கண்ட நிகழ்வை ஒட்டித்தான் நாம் இன்று பார்க்கவிருக்கும் திருவம்மானை பாடலை வடித்திருக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த பாடலை திருவாசக சித்தர் சிவப்பழம் தாமோதரன் ஐயா அவர்கள் பாடுகிறார். கேட்போம். திறனை தேய்த்தருளி தக்கல் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகத்து சிந்தி திசை திசைய தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழில் குடை சூழ்த்தென் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கான் அம்மானாய். அன்பர்களே, பாடலை கேட்டோம். இந்த பாடலின் பதப்பொருள் பார்ப்போம். தக்கன் தன் வேள்வியினில், தக்கன் செய்த யாகத்தில் சந்திரனை தேய்த்தருளி, சந்திரனை நிலத்தில் வைத்து தேய்த்து இந்திரனை தோல் நெறித்திட்டு இந்திரன் தோலை நெறியும்படி தாக்கி எச்சன் தலை அறிந்து யாகத்தேவனின் தலையை அறுத்து அந்தரமே செல்லு வானிலே செல்லும் இயல்புள்ள அலர்கதிரோன் பரந்த கிரணங்களை உடைய சூரியனது பல் தகர்த்து பல்லை உடைத்து தேவர்களை திசையே சிந்தி மற்ற தேவர்களை திக்குகள் தோறும் சிதறி ஓடவிட்டு செந்தார் செம்மையாகிய மாலையை அணிந்த பொழிற்புடை சூழ் சோலைகள் பக்கத்திலே சூழப்பெற்ற தென்னன் பெருந்துறையான் அழகிய நல்ல திருப்பெருந்துறையில் இருப்பவனது மந்தார மாலையையே, மந்தார மாலையின் சிறப்பையே அம்மானை பாட்டாக பாடுவோமாக. சந்திரனை தேய்த்தது முதலிய நிகழ்வுகள் தக்கன் வேள்வியில் நிகழ்ந்தன. யாகத்தை நடத்தியவன் தக்கன், யாகத்தின் அதிதேவதை எச்சன். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து என்ற திருச்சாழில் என்ற பாடலில் கூட அடிகள் பின்னர் கூறுகிறார்கள். தக்கன் வேள்வி செய்தது, தக்கன் தவம் செய்து உமையை மகளாக பெற்று சிவபெருமானுக்கு கொடுத்து பின்பு செருக்கு தலைக்கேறி சிவபெருமானையே இகழ்ந்து ஒரு வேள்வியை ஏற்றுகிறார். தீய சக்திகளுடைய உருமாற்றம் பாருங்கள்.
அதற்கு அவரை தவிர பிற தேவர்களையும் அழைக்கிறார். அதாவது இறைவனுடைய தலைமையை துச்சமென மதித்தார். தாட்சாயினி ஆகிய தன் மகளை கூட யாகத்திற்கு அழைக்கவில்லை. ஆனாலும் தந்தை செய்யும் வேள்விக்கு போக வேண்டும் என்று வந்த தேவியை கூட தன் மகளையே அலட்சியம் செய்தார். இதனால் சிவபெருமான் வெகுண்டு வீரபத்திரரை ஏவி தவறு செய்த தேவர்கள் அனைவரையும் தண்டனை அளித்து தக்கனையும் தலையை கொய்து அந்த வேள்வியையே ஒரு மண்ணாக ஆக்கிவிட்டான். வேள்வி நல்ல நோக்கத்திற்கு நடைபெறவில்லை என்பதால் அதனை அழித்தான் இறைவன். இதனால் இறைவனது மரக்கருணை கூறப்பட்டது. நல்லது எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதே அளவுக்கு தண்டனைகளும் தீமை செய்பவரை ஒறுக்கும் செயல்களும் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் சரிவர இயங்கும் என்ற நோக்கைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடலை நமக்கு புலப்படுத்துகிறார் என்று கூறி இத்துடன் இதை நிறைவு செய்கிறேன். ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.